இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. சுபாஷினி ஒரு கோலதான்னு சனம் ஷெட்டி என்ன சொல்லிருக்காங்க. இணையம் முழுக்க சூர்யா அவர் தான் வைரல் ஆயிட்டு இருக்காரு. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கவின் அவருடைய இறப்பு எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் கொடுத்திருந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும் அவருடைய இந்த மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் யாருக்குமே நடக்க கூடாது, வேற எந்த ஒரு இளைஞருக்கும் நடக்க கூடாது, ஜாதி பிரச்சனை இனிமேல் வரவே கூடாது, யாருமே இத கேள்வி கேட்க மாட்டீராங்க, இந்த ஜாதி பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் குரல் கொடுத்தாலுமே ஒரு சிலர் இதுக்கு எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காம தான் இருந்தாங்க. அந்த வகையில சனம் ஷெட்டி அவங்க சமீபத்துல பேசும்போது ரொம்ப கோவப்பட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லி இருந்தாங்க. நிலவுக்கு போறோம், விண்வெளிக்கு போறோம், இந்த காலத்துல ஜாதி வரதட்சணை இருக்கு, வன்முறை கற்பழிப்பு இருக்கு, கொடூர குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும், சட்டத்தை மாற்றணும். ஆனா ஏன் சட்டத்தை மாத்தல? மிகப்பெரிய கேள்வியோடு மக்களோட சார்பா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சட்டத்தை மாத்துங்க, இந்த மாதிரி செயல்களுக்கு கடுமையான ஆயுள் தண்டனை கொடுக்காம தூக்கு தண்டனை கொடுங்க, அனைவரும் ஒரு வழிக்கு வருவாங்க. ஆயுள் தண்டனை கொடுத்து அவங்கள சிறைக்கு அனுப்பிவிட்டா இன்னும் 10 வருஷத்துல வெளியே வீரனா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. மறுபடியும் இந்த மாதிரி குற்றச்சம்பவம் நடந்துகிட்டு தான் இருக்கும். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேணும்னா ஒரே ஒரு தீர்வு தூக்கு தண்டனை தான். சுபாஷினி ஒரு கோலைன்னு தான் நான் சொல்லுவேன். கௌசல்யா உண்மையா சிங்கப்பெண் தான். கணவருக்காக இந்த வழக்குல துணிஞ்சு போராடிக்கிட்டு குற்றம் செஞ்ச அப்பாவா இருந்தாலும் நீதிக்காக போராடின ஒரு பொண்ணுன்னு சொல்லலாம். ஆனா சுபாஷினி குடும்பத்தை காப்பாத்துறாங்க. உயிரா காதலிச்ச கவினை இப்படி கொடூரமா இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, துடிச்சு பேசவே இல்ல. உங்க காதலிச்ச ஒரே குற்றத்துக்காக தான் இன்னைக்கு அந்த பையனே இல்லாம போயிட்டான். காதலிச்ச பெண்ணை கைவிட்டுற கூடாது அப்படிங்கிறதுக்காக தனி ஆளா நின்னு உயிரை வச்சிருக்க கவின் தான் வீரன். சுபாஷினி நீ எப்பவுமே கோலதான் அப்படிங்கிற மாதிரியும் உன் குடும்பமும் ஒரு கோல, நாசமா போயிருவீங்க அப்படின்னு எல்லாம் அவங்க பதிவிட்டிருக்காங்க. இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சூர்யா அவர் பாத்தீங்கன்னா அகரம் வழியா நிறைய பேரை படிக்க வச்சு நிறைய உதவிகளை பண்ணிருக்காங்க. அதுல நிறைய மருத்துவர்கள், நிறைய வேலைகள்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இது சமூக வலைதளத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. சொல்ல போனா எங்க பார்த்தாலுமே சூர்யா அவர் தான் வைரல் ஆயிட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். சொல்ல போனா நிகழ்ச்சியில நிறைய பேர் வறுமையில எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இப்ப எங்களோட வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு அப்படின்னு மாணவ மாணவிகள் பேசுறதெல்லாம் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கு. பல மருத்துவர்கள், பொறியாளர்கள், இப்படி நிறைய பேர் உருவாக்கி இருக்காரு சூர்யான்னு. எல்லாருமே அவரை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நடிகர் நடிகைகள் கூட நிறைய பேர் சூர்யா அவரை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. சூர்யா அவரு சமீபத்துல நடிக்கிற படங்கள்ல நிறைய விமர்சனங்கள் ஒரு சிலர் அவரை திட்டினாலும் அவருடைய அகரம் நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்தி இருக்கு. இப்ப இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்த ஒரு சிலர் கூட அவரை பாராட்டி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப சூர்யா அவர் தான் வைரல்ல இருக்காருன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.